ஹலோ buddies, வெல்கம் டு அவர் சேனல் GrowthGenius. ரெஸ்பெக்ட்னா என்ன? நம்ம ஃபீலிங்கை ஏன் மற்றவங்க சம்டைம்ஸ் புரிஞ்சுக்க மாட்றாங்க? நம்ம லைஃப்பில் ரொம்ப பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்போம், ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன் போயிருப்போம். பட் ஆனாலும் சில பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு டீம் லீடோ இல்லை டீம் மேனேஜர் பொசிஷனில் இருந்தால் கூட உங்களோட சபார்டினேட்ஸ் உங்களை என்னைக்காச்சும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நம்ம லைஃப்பில் நம்ம ரெஸ்பெக்ட்ன்றதை கேட்டு வாங்கணுமா, இல்லை சம் இடத்துல நம்மளே தெரியாமல் லூசனாக விட்டுட்டோமா? ஏன் நம்மளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்க மதிக்கணும்? இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனித்து பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிக்கும் போது எப்படி ஒரு பக்காவான ரெஸ்பெக்டடான பர்சனாக மாறணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் உங்கள் கையில் இருக்கும். அதை மட்டும் உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு 1 month நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஏன் நம்ம மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி உங்களுக்கு எதாவது வேலை நடக்கணும், இல்லை அவங்கக்கிட்டேருந்து எதாவது ஹெல்ப் வேணும், இல்லைனா நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அவங்க நம்ம மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்கணும். அந்த இம்பார்ட்டன்ஸை தான் நம்ம ரெஸ்பெக்ட்னு சொல்கிறோம். இஃப் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வேணும், அது ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒர்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை உங்களோட லைஃப் பார்ட்னர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது நடக்கும். ப்ரொஃபஷ்னலாக உங்களோட சபார்டினேட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது வேலை வாங்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போடணும் அப்படின்னா அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் அந்த ஆர்டருக்கு மதிப்பே இருக்குது. நீங்கள் சொன்னதை அப்போ தான் அவங்க பக்காவாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தான். ஸோ இந்த ரெஸ்பெக்டை நம்ம எப்படி பீப்புள்கிட்டேருந்து கெயின் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வச்சு சொல்லித்தர போகிறேன். அப்படி நீங்கள் சில பர்சன்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஸ்டார்டிங்கில் பெரிய ரெஸ்பெக்டோடு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க நம்ம கூட பழகின பிறகு சுத்தமாக நம்மளுக்கு அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பெருசாக பேசிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் ரெஸ்பெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் போயிடும். மேபி அந்த பொசிஷனில் நீங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் தான் GrowthGenius. இதில் உங்களுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் தென் சைக்காலஜி இது எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்கள் சொல்லி தருவோம். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்கள் லைஃப்பில் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுலேருந்து உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ப்ரொடக்டிவாக கொண்டு போங்க. இப்போ இந்த 3 waysல ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீயிங் அ லீடர். நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஒரு லீடராக இருக்கும்போது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, மற்றவங்கள சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். இந்த பீயிங் அ லீடர் உள்ள நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பக்காவான லீடர் ஆகிடலாம். நம்ம சேனல்லே ஹவு டு பிகம் அ கிரேட் அண்ட் குட் லீடர்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நான் இதில் சொல்கிறத விட எலாபரேட்டடாக பக்காவாக சொல்லியிருக்கேன். அதில் இருக்க ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய லீடர் ஆகிடலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன். எல்லார் லைஃப்லையும் கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம். இப்போது உங்களோட ஆப்போசிட் பீப்புள் எதாவது நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அது அப்படியே எதுவும் தெரிஞ்சிடாது. நம்ம எதாவது திங்க் பண்ணுறோம், நம்மளோட ஃபீலிங்ஸும் ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியாது. நம்ம எந்த விதத்தில் அவங்கக்கிட்ட சொல்கிறோமோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் ரெஸ்பெக்ட் அண்ட் லீடர்ஷிப் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களை சுற்றி இருக்க எந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் கீப் யுவர் எமோஷன் இன் செக். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை எப்படி எமோஷன் ஆகாமல், கோவம் ஆகாமல், இல்லைனா சேடாகி அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிச்சு அப்படி கிவ் அப் பண்ணாமல் எப்படி உங்களோட எமோஷனை ஹேண்டில் பண்ணி, உங்களோட மைண்டை ஹேண்டில் பண்ணி எப்படி அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் ஒரு நல்ல லீடரோட குவாலிட்டியே இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மற்றவங்க முன்னாடி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஆங்கர் ஆகுறது, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சேட் ஆகிறது அந்த மாதிரி ஆகாதீங்க. நீங்கள் கோவப்படுறதா இருந்தாலும் சரி, கான்ஷியஸாக இந்த இடத்துல நான் கோவப்பட்டால் அது கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றதை ஒரு வாட்டி திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட எமோஷனை காட்டுங்க. தேர்ட் ஸ்டெப் கண்ட்ரோல் யுவர் பாடி லாங்குவேஜ். நம்ம லைஃப்பில் நம்ம பேசுறது கூட மற்றவங்களுக்கு 30% தான் அஃபெக்ட் ஆகும். மீதி 70% நம்ம எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு காமிக்கும். எப்போவுமே உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்ல போல்டாக, பிரிஸ்காக, நல்ல ஒரு ஆக்டிவான பர்சன் மாதிரி இருக்கணும்.
ஒரு மாதிரி சொங்கி போய் ரொம்ப சேடாக லேசியாக அந்த மாதிரி எப்போவுமே இருக்காதீங்க. இந்த 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சால்வ் தேர் ப்ராப்ளம். அதாவது நம்ம லைஃப்லேயே 1008 பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இறங்கி அவங்களுக்கு சால்வ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டு 6th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரையாரிட்டைஸ் யுவர் அப்பியரன்ஸ். அதாவது நம்ம லைஃப்பில் நீங்கள் சடனாக யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்குறீங்க, அவங்கள எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? நம்ம லைஃப்பில் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கரெக்டு. பட் ஆனால் அவங்க ஒரு நல்ல பர்சனாக கெட்ட பர்சனான்றதை நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் லுக் அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு தான் பார்ப்போம். அது நம்ம அப்படி பார்க்கலன்னா கூட மற்றவங்க எல்லாரும் நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட். அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் லக்ஸரியான வாட்ச் போடணும், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கோட போங்க. நீங்கள் எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பிளேஸ்க்கு போகிறீங்களோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெல் குட்டான ட்ரெஸ் போடுங்க போதும். இப்போ இந்த செகண்ட் வே என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப். லைஃப்பில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல பர்சனாக இருப்பாங்க. என்ன ஹெல்ப்னாலும் உடனே ஓடி வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வேல்யூ தரதை விட நம்மளுக்கு இல்லைனா மற்றவங்களுக்கு அதிகமாக வேல்யூ தருவாங்க. பட் ஆனால் அந்த பீப்புளை சம் பிளேஸில் சில பீப்புள் மதிக்காமல் அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரி பர்சனாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட அப்படி இருக்கீங்க, யார்கிட்ட அப்படி இல்லாமல் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு சே நோ. உங்கள் லைஃப்பில் யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் செய்யுங்க. பட் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து லாட்ரி டிக்கெட்டுக்கோ இல்லைனா கேம்பிளிங் கேம்ஸ்க்கு உங்ககிட்ட வந்து காசு கேட்கணும் அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சோ நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே தப்பு. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் ஒரு ஒர்க்கு ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்களால செய்ய முடிஞ்சோ எதுக்கு பண்ணிவிட்டு அப்படின்னு லேசியாக உங்களோட ஹெல்ப்பை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ராங் பிளேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நோ சொல்ல கற்றுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹேவிங் அன் ஒப்பீனியன். உங்களோட சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யார் வேணா இருக்கட்டும், அவங்க உங்களுக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் உங்களோட ஒன் ஆஃப் த ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. அது ஃப்ளைட்டில் போகலாமா, காரில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமான்னு பார்க்குறீங்க. அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டெசிஷன் சொல்கிறாங்க. மேபி உங்களோட டெசிஷன் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அப்படி இல்லாமல் எதுக்கு எல்லாரும் ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம எதுக்கு போய் நடுவில் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டாப் பீயிங் டூ நைஸ். உங்கள் லைஃப்பில் உங்களோட எமோஷனல் ஃபீலிங்ஸ்க்கும் உங்களோட டைமுக்கும் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுங்க. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ரெஸ்பெக்டே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, இவன் என்ன தான் பண்ணாலும் ஹர்ட் ஆக மாட்டான் போல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் நம்ம டைமை அவங்களுக்காக ஹையர் ப்ரையாரிட்டியாக கொடுத்துருக்கோன்றதை அவங்க எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சே சம்திங் வென் யூ ஆர் பீயிங் மிஸ்ட்ரீட்டட். அதாவது இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் உங்களை யாராச்சும் தப்பாக ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா எதிர்த்து ஒரு வார்த்தையாச்சும் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதாச்சும் அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் நம்மளை டீஸ் பண்ணுறதுக்கும் மட்டம் தண்டுறதுக்கும் காசிப் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்க பீப்புள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பீப்புளை இக்னோர் பண்ணுறது வேறு. பட் ஆனால் நம்ம ஏதாவது சொன்னால் ஏன் அவங்க திருப்பி எதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு விடுறது வேறு. நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட், உங்கள் எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸுங்க நீங்கள் வேல்யூ தரீங்கன்னு அர்த்தம். பட் ஆனால் அந்த இடத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பார்த்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல போயிடும். லாஸ்ட்டு தேர்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். நம்ம மற்றவங்களை மதித்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கீப் யுவர் வேர்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை ப்ரொஃபஷனில் யாருக்கிட்டையாச்சும் கூட நீங்கள் இதை பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதை எப்போவுமே காப்பாற்றுங்க. நீங்கள் அந்த மாதிரி காப்பாற்றும் போது தான் உங்களை ஒரு ஹை வேல்யூடு பர்சனாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பி ஆன் டைம். நீங்கள் ப்ரொஃபஷனல்லையோ பர்சனல்லையோ இந்த டைமுக்கு நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு பஞ்சுவலாக இருங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன தான் அஃபெக்ட் ஆகட்டும், பட் ஆனால் அதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பி அந்த ஆன் டைமில் இருங்க. அப்போது உங்கள் மேலே பீப்புளுக்கு அதிகமாக ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவாய்ட் காசிப்பிங். நம்ம இந்த ரெஸ்பெக்டாக மட்டும் இல்லை, லைஃப்பில் யாரையுமே காசிப் பண்ணி பேசிடக்கூடாது. இஃப் உங்களுக்கு பிடிக்காத பர்சன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட பேசிடுங்க. இந்த லாஸ்ட்டு 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாண்ட் அப் ஃபார் சம் ஒன் எல்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம். இப்போது அவங்க ஏதாவது தப்பு பண்ணலை, பட் ஆனால் அந்த சிச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பயந்து எங்கே நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒதுங்கி நிற்காமல் டேரெக்டாக அவங்களுக்காக போய் நில்லுங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் ரெஸ்பெக்டும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு பக்காவான ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக மாறிடலாம். இந்த வேஸ் அண்ட் ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட்காக மட்டும் சொல்லலை. இந்த வேஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.